எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த பத்தி நான் பேசணும். அதாவது அதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோவே போடலான்ற ஐடியா இருந்தாலுமே கூட நிறைய சில காரணத்துங்களுக்காக நான் அந்த வீடியோ பண்ணாம இருக்கேன். எஸ், இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த தாவேகா பிரச்சார கூட்டத்துல நடந்த ஒரு அசம்பாவிதமான ஒரு சம்பவத்தை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அது நான் ஒரு பெரிய வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துல நினைச்சாலுமே அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நுணுக்கமா அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப பொலிட்டிக்கலி இன்டெப்தா நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டாபிக் எடுத்து பேசல. இருந்தாலும் அதுல இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நான் மனமாற பிரார்த்திக்கிறேன். அவங்களோட குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான அதாவது கரூர் போன்ற சம்பவங்கள் அசம்பாவிதம் எதிர்பாராத விதமாவோ இல்ல திட்டமிட்டு நடந்த செயலோ ஏதோ ஒண்ணு, ஆனா அது நம்ம யாருமே எதிர்பாராத ஒரு செயல். அதுக்கு நம்ம யார காரணம் சொல்றதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு நியூஸ் சேனல் இல்ல, ஒரே நியூஸ் சேனல்லே 4-5 விதமா அந்த செய்தியை பத்தி சொல்றாங்க. அதனால நான் அந்த டாபிக்கை பத்தி இன்னைக்கு பேசாம வேற ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறேன். இது ஒரு 4 நாளாவே பேசப்பட்டு வர்றது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த கரூர் விஷயம் நிஜமாவே ரொம்ப பாதிப்பு உள்ளான ஒரு விஷயம்தான். ஏன்னா தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கரூர்ல நடந்த அந்த அத்தனை பேருடைய இறப்பு நிஜமாவே உலக அளவுல பேசப்பட்டது. சைனா நியூஸ்ல வந்துச்சு, நியூஸ் பேப்பர்ல வந்தது இல்லையா? அதெல்லாம் பார்க்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நம்ம போய் சென்றடையணுமா உலக அளவில் அப்படிங்கிறது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தாலுமே இன்னொரு விஷயத்த கேட்கும் போது இன்னும் ரொம்ப மன உளைச்சல்னு சொல்றதா, கோவப்படணும்னு சொல்றதா, இல்ல நம்ம அசிங்கப்படணும்னு சொல்றதா, ஒரு தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு ஒரு மாநிலத்துல இப்படி நடந்திருக்கு. மாநிலமா எல்லாருமே தமிழ்நாட்டுல இருக்கிறோம், தமிழர்களா இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாலுமே ஒரு சிலவங்களால நம்ம கண்டிப்பா தலைகுனிய வச்சிடுறாங்க. ஒரு சில சம்பவம் நம்ம தலைகுனிகிற அளவுக்கு தான் நடக்குது. எஸ், நான் திருவண்ணாமலையில் நடந்த அந்த 2 காவலர்கள் பண்ணின ஒரு கேவலமான விஷயத்த பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன், இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது ஆந்திர மாநிலத்திலிருந்து, ஆந்திராவிலிருந்து ஒரு டெம்போ லாரி வாழைக்கன்றுகள் வாழைத்தாரர்களா எடுத்துட்டு திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க. அதாவது அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவர் வழக்கம் போல வரவர் தானோ என்னமோ. ஆனா கூட வழக்கத்துக்கு மாறா அவருடைய அக்காவும் அக்காவுடைய பொண்ணும் கூட வந்திருக்காங்க. இவரு வாழைத்தார திருவண்ணாமலையில அன்லோடு பண்றதுக்காக வந்திருக்காரு. அக்காவும் அக்கா பொண்ணும் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா திருவண்ணாமலையில போயிட்டு சாமி கும்புறதுக்காக, சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு நள்ளிரவு நேரத்துலதான் திருவண்ணாமலையை சேர்ந்திருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம நள்ளிரவு இல்ல இரவு டைம்லலாம் போலீஸ் பேட்ரோல் இருந்துகிட்டே இருக்கும். போலீஸ் பேட்ரோல் ரவுண்ட்ஸ்ல இருந்துட்டே இருக்கும், செக் பண்ணிட்டே இருக்கும். ஏதாவது கடத்தல் ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னெச்சரிக்கையாவே பேட்ரோல் எல்லாம் வச்சு ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது சகஜம் தான், எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடியதுதான். அந்த மாதிரி அன்னைக்கும் நள்ளிரவுல இந்த மாதிரியான ஒரு விஷயம் இவங்க போயிட்டு இருக்கும் போது இந்த சம்பவம் நடக்குது. அதாவது பேட்ரோல்ல போலீஸ் வராங்க, இவங்களுடைய வண்டியை மறிச்சு என்னன்னு கேக்குறாங்க. இவங்களும் நான் இந்த மாதிரி வாழ்த்தார அன்லோட் படம் வந்திருக்கேன், இவங்க என்னோட அக்கா, இவனுடைய அக்கா பொண்ணு, இவங்க சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல அக்காவுடைய இந்த குடும்பத்தை பத்தின எந்த ஒரு நேமோ பேரு ஊரு எதுவுமே யாருமே ரிவீல் பண்ணல. அது கண்டிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால எதுவுமே வெளிப்படையா சொல்லக்கூடாது அப்படின்னு போட்டு சொல்லக்கூடாது, மறைச்சுதான் வைக்கணுங்கிறது இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல இதுல எந்த ஒரு சின்ன நேம் கூட வெளியிடாம வச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ அக்காவும் அக்கா பொண்ணும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர், அந்த டிரைவர், அந்த வண்டி ஓட்டிட்டு வந்த நபர் சொல்றாரு. போலீஸ் மேன் என்ன பண்றாங்க, 2 போலீஸ், திருவண்ணாமலை போலீஸ் என்ன பண்றாங்க, இதை நம்புற மாதிரி இல்ல, நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவையும் அந்த அக்காவுடைய பொண்ணையும் நாங்க ஸ்டேஷன் கூட்டு போறோம், நீங்க வாழைத்தார அன்லோட் பண்ணிட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு
எங்கள் விசாரணையில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, கொஞ்சம் கூட சம்மதமே கிடையாது. நான் வந்து அவங்க கூட போயிட்டு விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்கல, அவங்களுக்கு பிடிக்கல. இருந்தாலும் வேற வழி இல்லை. அவங்களுக்கு வந்து எந்த மொழி பேசுகிறோம், ஆந்திராலேருந்து வந்திருக்காங்க, தமிழ் புரியலை, அண்ட் போலீஸ் கூப்பிடுறாங்க, நம்ம போகாமல் இருக்க முடியாது அப்படின்ட்டு நிறைய குழப்பங்களுக்கு இடையே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க கூட வந்து வண்டியில ஏறி போறாங்க. ஸ்கூட்டில இருந்து 2 பேரையும் கூட்டிட்டு போறாரு அந்த போலீஸ். அந்த அக்காவையும் அந்த அக்கா மகளையும் வந்து கூட்டிட்டு போறாங்க. இவர் வந்து வாழைத்தார் அன்லோட் பண்ண போயிடுறாரு. ஆனா இந்த போலீஸ்மேன் என்ன பண்ணிருக்காரு, அந்த பொண்ணையும் அந்த அக்காவையும் வந்து என்ன பண்ணிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகாம ஒரு இடுகாட்டுக்கு கொண்டு போயிருக்காரு. இடுகாட்டுக்கு கொண்டு போனவர் அவங்க அம்மா முன்னாடி அந்த பொண்ணோடைய வாழ்க்கையே அழிகிற மாதிரியான செயல்களை செஞ்சிருக்காரு. எஸ், பாலியல் வன்கொடுமை செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்கேயே இருந்து இன்னொரு போலீஸ்மேனுக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சு அவரும் அதே மாதிரியான செயல்ல ஈடுபட்டிருக்காரு அவங்க அம்மா முன்னாடியே. ஸோ இப்படி நடந்துட்டு அங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க அந்த 2 போலீஸ்மேனும். எந்த ஒரு தைரியத்துல இது பண்றாங்க, மாட்டோன்ற தைரியத்துல பண்ணாங்களா இல்ல நான் போலீஸ்காரங்கிற திமிர்ல பண்ணாங்களா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பண்ணிட்டு அங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு மறுநாள் காலையில அங்கேயே அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அந்த திருவண்ணாமலையில இருக்க லோக்கல் மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்க லோக்கல்ல இருக்கவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, என்னாச்சு எது கேட்கும் போது இந்த மாதிரி அந்த டிரைவரோட அக்காவும் அக்கா மகளும் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு 2 போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி என் பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும், உடனே அங்க இருக்க பொதுமக்கள் என்ன பண்ணிருக்காங்க, 108க்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ்ல வந்து உடனே எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல ஆமா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, அந்த பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு யாரு அப்படின்ற சம்பந்தப்பட்ட போலீஸ்காரங்களை வந்து அந்த திருவண்ணாமலைக்கு உட்பட்ட போலீஸ் ஆபீசர்ஸே கண்டுபிடிச்சு அவங்கள வந்து தண்டனை வாங்கி கொடுத்து சிறையிலையும் அடைச்சிடுறாங்க. ஸோ இப்படி ஒரு செயல் வந்து திருவண்ணாமலையில நடந்திருக்கு. இப்போ இந்த ஆந்திராவை சேர்ந்த குடும்பம் வந்து எந்த ஒரு நம்பிக்கையில நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, போலீஸ் வந்து எல்லா பொதுமக்களுக்குமே வந்து ஹெல்ப் பண்ற பாதுகாப்பா இருக்கிற ஒரு போலீஸ். அதனாலதான் வந்து மக்கள் வந்து நள்ளிரவுலையும் சரி அவங்க வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு வெளியே வரல, அவங்க வந்து வாழைத்தார அன்லோட் பண்ண வந்திருக்காங்க. ஏன்னா மேக்சிமம் நள்ளிரவுல இந்த மாதிரியான ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் உள்ள வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும், அது ஆஸ் யூஷுவல் நடந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்திருக்காங்க. கூட வந்து சாமி கும்புறதுக்காக வந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு போலீஸாலேயே. ஆனா அதே போலீஸ் பண்ண வேலையை வந்து இன்னொரு போலீஸ் தான் வந்து கண்டுபிடிச்சு கூட வேலை செய்வராக இருந்தாலுமே அது தப்பு தாங்கிறத தண்டனை வாங்கி கொடுத்து சிறையில அடைச்சிருக்காங்க. ஸோ 2 விதமான பீப்புள் வந்து நம்ம பார்க்குறோம். 2 பேருமே போலீஸ் தான், ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யாரை நம்பி வெளியே போறது? பெட்ரோல்ல போலீஸ் வந்து மக்களோட நல்லதுக்காக தான் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா எப்போ சான்ஸ் கிடைக்கும் நம்மளும் வந்து இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த நடந்துக்கிறத பார்த்து கோவப்படுறதா இல்ல அழுகிறதா நீங்களே சொல்லுங்க. வீடியோ பார்த்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.